வீட்டில் ஃபோன் போட்டுட்ருக்கா. ஹலோ, யாரு? இல்லை எருமை நான் தான். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் தான்ண்ணா யார் பண்ணி பையில அப்போ என் நம்பரை கூட சேவ் பண்ணலை. நான் தான் மணி. ஏழை நீயா? நான் இருட்டுக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு வரலை, நம்பரை கூட பார்க்கவே இல்லை. ஆளை பாறேன். என்ன சொல்லியா இவ்வளோ நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்? ஏழை அப்படி என்ன டைம் ஆகிட்டு? என்னது அப்படி என்ன டைம் ஆகுதா? மணி 1 1 மணி ஆயிட்டா. சந்தோஷத்தில் நேரம் பண்ணதே தெரில. அப்படி என்னெல்லாம் சந்தோஷமான விஷயம்? எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களே. அடி சாக்க, நிஜமாவா? ஆமல, நாளைக்கு எங்கள் அப்பா மட்டும் வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் பார்த்துக்கண்ணே, உங்கள் அம்மாட்ட சொல்லி சுபி வீட்டில் போய் சொல்லு. சரியில்ல, இதை விட முக்கியமான விஷயம் என்னது? சரி, எங்கள் அப்பா வந்துட்டு போனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணணுன்னே. சரி வை, எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நான். எம்மா 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 எந்திமா. சத்தம் கட்டாம போ தம்பி, எனக்கு தூக்கமா இருக்கு. எம்மா எந்திமா. 7 கழுத வயசாயிட்டு இன்னும் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு நான் தான் வரணுமா? போய் நீனே. ஒன்றுக்கு இருக்குதுக்கா? சி. ஆமால பையன்தங்குழி பையில, அதுக்கு தானே என்னை பக்கத்தில் படுக்க வச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். நீ எந்திய மத. ஏன் இப்படி பண்ற? பகல் ஃபுல்லாக கிடந்து சாவுறோம்ல, நைட்டு தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறோம். அதை எப்படி எழுப்பிக்கிட்டே இருக்க? என்ன சொல்லு. ஏம்மா, என் ஃப்ரெண்டு வீட்டில் பேச சொன்னீங்கல்ல, பேசினா அந்த பையன்ட்ட. என்ன சொன்னா? ஏம்மா, அவங்க அப்பா சுபியை கெட்டுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களாம். தம்பி உண்மையதான் சொல்றியா? ஏன் ஆமாம்மா, இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஏம்மா எதுக்கு அடிச்ச? கனவா நடவான்னு பார்த்தல, பெரிய இடம்லாம் எப்படி சமைச்சாங்க? நீனே கண்ணு போட்டு கூட்டையை கிளப்பி விட்டுறாத. போ, சித்தி திருப்பி சொல்லிட்டு வா. எனக்கு இருக்கு, மணி என்ன ஆகுது? இப்போ போய் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லலாம், நீ போ. இன்னொரு அடி பொருட்களை மரியாதை ஓடி போய் படுத்து. இல்லை, காலையில் எழுந்தோன்னா அம்மை தேடாதானே, அம்மா சித்தி வீட்டுக்கு போயிடும். நீ எல்லாத்தையும் சொல்லிடு. உன் அன்னிக்காரியே சமையல் பண்ண சொல்லிடு. சரிம்மா. என்ன காலையிலே முடிச்சிட்டியோ? ஆமா, என்ன நீ மட்டும் வர அமைங்க? அம்மா சித்தி வீட்டு வர போயிருக்கானா? இவ்வளவு காலையிலே எதுக்கு பண்ணாங்க? இல்ல உங்க அம்மைய பத்தியா? வயலுக்கு போக வேண்டாமா? ஆளையே காணும். அம்மா சித்தி வீட்டு வர போயிருக்காப்பா. எதுக்கு கொண்டா காலையிலே அங்கே போயிருக்காங்க? மைனி, நீங்க சமையல்லாம் பார்த்துக்கிடுவீங்களாம். என் ஃப்ரெண்டுக்கு அப்பா இருக்காருல, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாராம். அதனால திடீர்னு அங்கே வந்தாலும் வருவாராம். அதனால அம்மா காலையிலே சொல்ல போயிருக்கா. அப்படியா? சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல. இல்லைண்ணே, இப்போ வந்து அம்மா விஷயத்தை தான் சொல்றதுக்கு போறா. அவங்க வருவாங்களான்னு கன்ஃபார்மா தெரியல. வந்த பிறகு நமக்கு ஃபோன் பண்றேன்னு இருக்கான். அது யார்ட்டையும் சொல்லாம கிளம்ப எதுக்கு போனாங்க? நைட்டாவது சொல்லியிருக்கலாம்ல. மைனியா, எனக்கே அவன் நைட்டு 1 மணிக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னான். என்னது 1 மணிக்கா? ஆமாம் மைனி, இப்போ என்ன நடக்குன்னு தெரிலங்க. நீங்கள் சமையல்லாம் பண்ணி வச்சிடணுமா, அம்மா ஃபோன் பண்ணுவாங்களாம் பிறகு. ஓ அப்படியா? சரி, சந்தோஷமான விஷயம் காலையிலே. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன், அம்மா தானே சொல்லு. ஏங்க, அப்போ இனிமே நம்ம வீட்லயும் ஒரு கெட்டி மேலே சத்தம் கேட்க போதா? ஆமாம், ஆனால் அது பெரிய இடம். என்ன அது கேட்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. பார்த்து கரையோரமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணையா? இம்மா, ஆனால் ஸ்கூலுக்கு போன பிறகு அக்காவை எதுவும் ஆசாதானே? காலேஜுக்கு எதுக்கு போகலையா? இம்மா, அதை நீனே கேளுமா. பாவம், அக்கா கூட பேசுமா. நீ பேசலன்னா அவள் 2 நாள் சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா பாவம். ஆமாம், நான் பேசலன்னு நீ அழுகுறா போல. போவோம் ஜாலியை பார்த்துட்டு. ஒரு வார்த்தை கேளுமா, எதுக்கு காலேஜ் போகலன்னு அழுதுகிட்டே இருக்கா. காய்ச்சல் அடிக்க நினைக்கேன். சரசு வாக்கா, இவ்வளோ காலையிலேயே வந்திருக்க. வயக்காட்டுக்கெல்லாம் போகலையா? போகிறதெல்லாம் இருக்கட்டு, அதை விட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் உனக்கு. என்னதுக்கா? சுபி இங்க தூங்குறாக்கா. அவளுக்கு காய்ச்சல் போல, அழுதுகிட்டே இருக்கானா, பார்க்கவே போல. அவளை 2 நாள் சாப்பிடவே இல்லையா. இப்போ தான் தம்பி சொல்லிட்டு போகிறான், அதனால தான் தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துட்டு, நீ போய் அவள் என்ன பண்ணுறான்னு அதை பார்த்துட்டு வாப்போ. ஏன்க்கா? பார்த்துட்டு வாங்க, நான் வந்து விஷயத்த சொல்கிறேன். ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியலையே. ஏக்கா, ஏட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் போகும்போது அழுகுற சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவள் பக்கத்துலேயே பார்த்தா தூங்குற மாதிரி இருக்குக்கா. ஆனால் கண்ணெல்லாம் தட்டு பார்த்தா ஈரமாக இருக்குது. அழுதுருப்பாளோ? நான் பேசலன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. சாப்பிடவும் இல்லையா பாவம். நீ கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு பாக்கா. நீ ஒருத்தி அவ கூட நல்லா பேசி சந்தோஷமாயிறேன். நீ பிடிச்ச முயலுக்கு 3 கல் நிற்க. பேச பிள்ளைகிட்ட. நான் இவ்வளோ காலையிலே எதுக்கு மெனக்கட்டு ஓடி வந்திருக்கேன் வேலையெல்லாம் போட்டுட்டு. அந்த பையனுக்கு அப்பா கல்யாணுக்கு சம்மதம் சொல்லிட்டாரான். என்ன எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிற, இப்படி அமைதியாக நிற்க? அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து திடீர்னு சம்மதிச்சிருக்காங்கன்னா பிள்ளை பாடுபடுமோன்னு பயமாக இருக்குக்கா. அந்த பையனுக்கு அம்மா சரின்னு சொல்லிட்டா? அதெல்லாம் நான் கேட்கல. அவங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரான். திடீர்னு வந்தாலும் வருவாராம். என்னக்கா சொல்கிற? ஆமாம், திடீர்னு வந்தாலும் வருவாராம். என்னக்கா, எனக்கு பயமாக இருக்கு. அந்த பொம்பளை நினச்சாலே பயமாக இருக்குது. அவரை வந்து பேசட்டும், என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம், சரியா?
எனக்கு என்னமோ விருப்பமே இல்லைக்கா. ஏதோ மனசு நெருடலாக ரொம்ப பயமாகவே இருக்குது. பயப்படாத, பிள்ளை என்ன கொண்டா போட்டுற பரவாயில்ல. அப்படி ஏதாட்டும் பண்ணாலும் நம்ம என்ன சும்மா விட்டுருவோமா? ஏதாட்டும் பண்ணிட்டாலுங்கன்னா முடிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் போராடி என்ன பிரயோஜனம்? பிள்ளைய திரும்ப கிடைக்க போகுது. அந்த பையன் என்ன அவ்வளோக்குள்ள உடையா போகிறான்? சரிக்கா, வரட்டும் பார்ப்போம். சரி, ஒரு காப்பி தண்ணி போடு. காப்பி கூட குடிக்காமல் ஓடியே வந்திருக்கான் பல்ல மட்டும் வலிக்கிட்டு. சரிக்கா, 2 பேருக்கு எடுத்துகிட்டு வரேன். இந்த மனுஷனுக்கு என்னாச்சு? காலையிலேருந்து வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க, என்ன? இல்லை காலையிலேருந்து யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்பயுமாச்சும் வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. ஆஃபீஸ்க்கு எங்கேயும் போலையா? நேரம் ஆயிட்டலாம். அதெல்லாம் போகிறேன், நீ போ உள்ள. எதுக்காக்கும் காலையில் இப்படி கடுக்கடுக்குன்னு உள்ளியே? மாமா. வா தம்பி, அதிசயமா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன மாமா காலையிலேயே ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்கீங்க? முக்கியமான காரியமாக வெளியே போகிறேன். நீ என் பையனுக்கு தாய் மாமனா என் கூட வர்றதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? என்ன முக்கியமான விஷயம் மாமா? தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாளா, அந்த பொண்ணை கேட்க போகிறேன். நீ வரியா வரலையா? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உன்னி யார் கேட்டா? உன் சோழியை பார்த்துட்டு போயிடும். அடிக்கிற அடியில் மூஞ்சி கிஞ்சில் பியாந்துட்டு போயிடும். பேப்ப மாப்பிள்ள, நீ வரியா வரலையா? நீங்கள் கூப்பிடலனாலும் நானே அவனை சேர்த்து வைக்கணும்னு தான் நினச்சிருந்தேன். நான் கண்டிப்பாக வருவேன் மாமா. யார் என்ன தடுத்தாலும் பார்ப்போம். இல்லை முட்டா பேர் அறிவில்லை உனக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதானே? அவன் அந்த பொண்ணை கட்டி வைக்கலன்னா சாவ போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். செத்தா சாவறான் போ. இத்தனை வருஷமா பிள்ளையே இல்லைன்னு தவமா தவறுந்து பெற்று வச்சிருக்கு. செத்துட்டு போட்டுன்னு ஈஸியா சொல்றேன். வாயை உடைச்சிருவேன். சரி மாமா, கோவப்படாதீங்க. அக்காவை அடிக்காதீங்க மாமா. வாங்க. அடிக்கிய செய்கிற கல்யாணத்தை எப்படி நடத்துகிறேன் நானும் பார்க்கேன். எப்பா சொல்லியா? நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மாவை எதுக்குப்பா அடிக்கீங்க? அவ இவ்வளவு பேச்சு பேசினது உன் காது கேட்கல. நான் அவளை அடிச்சது மட்டும் தான் உனக்கு அடிச்சையா? நீங்கள் பேச போகிறது என்னமோ எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனால் அம்மாவை அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. இனிமேல் அடிக்காதீங்கப்பா. அம்மா என்ன தானே சொல்கிறாங்க? உனிய போய் செத்தா சாவட்டுங்க. பின்ன நான் அவளை அடிக்கதான் செய்வேன். என்ன தானேப்பா சொன்னாங்க? நல்ல காரியமா போறேன். நீ போய் சாவட்டுங்க. அப்ப எனக்கு கோவம் வரதா? சரிப்பா, என்ன சொன்னாலும் இனிமேல் அடிக்காதீங்கப்பா. அதெல்லாம் அடிக்காமல் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவோம். சரியா? போயிட்டு வரோம். பார்த்து பொறுமையாக பேசுங்க மாமா. எங்களை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம். உங்க அம்மாவையும் கூட்டு போல, உன் அத்தையும் கூட்டு போல. அவங்கள கூட்டு போனதான் பிரச்சனை. சரியா? நாளை பின்ன அவங்கள கூட்டு போய்க்கலாம். நாங்க முத போய் பேசிட்டு வரோம். சரிப்பா. ஐ ஜாலி. எப்படியாவது இந்த விஷயத்தை சுபிட்டு சொல்லணுமே. ஐயோ கடவுளே.